அதெல்லாம் கேட்பேன். அப்ப யாரு? அபூ துஜானா. அபூ துஜானா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபா தோழர் சுபுஹ் தொழுது முடிஞ்ச உடனே என்ன செய்வாரு? வீட்டுக்கு போயிடுவாங்க. துவாவுக்கெல்லாம் நிக்க மாட்டாங்க. புரியுதா? இந்த மாதிரி 2 நாள் இப்படியே நடந்துருச்சு. சுபுஹ் தொழுது முடிஞ்சு உடனே யார் ஓடிடுறாங்க? அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ஓடிடுறாங்க. 3வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா அபூ துஜானா, நான் 2 நாளா உங்களை கவனிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க துவாவுக்கு உட்கார்றதே கிடையாது. தொழுது முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிடுறீங்க? வீட்டுக்கு ஓடிடுறீங்க. இதை சொன்ன உடனே அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீடு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எங்களுடைய குடும்பம் சரிங்களா? ஏழ்மைன்னா தெரியுதா? வசதி இல்லாத குடும்பம். என்னுடைய பக்கத்து வீடு ஒரு யூதனுடைய வீடு. யூதன்னா தெரியுதா? இல்ல, இஸ்லாத்துல இல்லாதவங்க, முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டின் மாதிரி ஒரு காஃபிரானவங்க. அவங்க வீடு யூதருடைய ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளார இந்த வீடு இருக்கிற அவங்க இடம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பேரித்த மரம் இருக்கிறது. என்ன இருக்கு? பேரிச்ச மரம். பேரிச்ச மரம் சாப்பிடுவீங்கல்ல ரமதான்லாம் நோன்பு திறக்கும் போது, இல்ல மௌலிதெல்லாம் ஓதும் போது சீர்னிக்காக தபருக்காக எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பேரிச்ச மரம் எங்க இருக்கு? பக்கத்து வீட்டுல யூதனுடைய வீட்டுல இருக்கு, அவங்க இடத்துல இருக்கு. இரவு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பேரிச்ச மரத்துல இருந்து ரொம்ப பழமான என்ன ஆகும்? மாங்காய் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, ரொம்ப பழசாயிட்டு ரொம்ப படுத்துருச்சுன்னா கீழே விழுந்துடும். உடனே இந்த பேரிச்ச மரம் எல்லாம் கீழே விழுந்து இருக்கும். என்னுடைய 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க பசி தாங்க முடியாம படுத்திருப்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே இந்த பக்கத்து வீட்டு இருக்கிற இந்த பேரிச்ச மரம் எங்க வீட்டுக்கு விழுந்திருக்கும். மேல காய் என்னாச்சு? படுத்து காரணமாக அந்த பழம் எங்க விழுந்திருக்கும்? என் வீட்டுல விழுந்திருக்கும். அது என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தெரியாம சாப்பிடுவாங்க. அது ஹராம் தானே, நமக்கு உரித்தானது இல்ல. மற்றவர்களுடைய இடம். முஸ்லீமும் கிடையாது, முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்ல, இன்னொருவருடைய. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இல்லையா? புரியுதா? பக்கத்து வீட்டுல அவங்களுக்கு திருப்தி இல்லாம நாம் எடுத்து சாப்பிடக்கூடாது தானே. அந்நியருடைய, நமக்கு பொருத்தம் இல்லாத, நமக்கு திருப்தி இல்லாத ஒரு பொருள் நாம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது இல்லையா? இன்னொருவருடைய பொருளை திருடி சாப்பிடக்கூடாது, இன்னொருவருடைய பொருளை அபகரித்து சாப்பிடக்கூடாது. இன்னொரு வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த பேரிச்ச மரத்துல இருந்து இந்த பேரித்த மரம் பழம் என்ன ஆகும்? கீழே விழுந்துடும். அது என்னுடைய பிள்ளை, சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு தெரியாது இது ஹலாலா ஹராமான்னு தெரியாது. அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அதை எடுத்து சாப்பிடுவாங்க. இதை நான் ஒரு தடவை பார்த்தேன். யார் சொல்றாங்க? அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. அதனால நான் என்ன செஞ்சேன்? அந்த வாயில இருக்கிற பேரிச்சம்பழத்தை அப்படியே எடுத்து கீழே போட்டுட்டேன். ஹராமுப்பா, இதை சாப்பிடாத. என் உள்ள அப்படி, ஏன்னா என் பிள்ளை பசி தாங்க முடியாம தான் அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு? சாப்பிட்டிருக்கு. இருந்தாலும் அது என்ன சாப்பாடு? ஹராம், ஹராமானது தானே. ஹராமான சாப்பாடு எங்க கொண்டு செல்லும்? நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும். அதனால என்னுடைய பிள்ளையை நான் ஹராமில் இருந்து பாதுகாத்த நபிகள் நாயகமே. அதனால தினைக்கும் நான் என்ன செய்வேன்? சுபுஹ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் அங்க கீழே விழுந்த பேரிச்சம்பழம் என்ன செஞ்சிடுவேன்? சீக்கிரமா எடுத்து பிள்ளைங்கள்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க சுபுஹ் தொழுகை எந்திரிப்பாங்க, அதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிருவேன்? அந்த பேரிச்சம்பழம் எடுத்து அவங்களுடைய வீட்டுக்கே தூக்கி போட்டுருவேன். இது கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டாங்க. என்னுடைய ஒரு சஹாபா தோழருக்கு இப்படி ஒரு நிகழ்வா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சஹாபா தோழர்கிட்ட கேட்டாங்க. யார் போய் இந்த யூதன் இருக்காரு இல்லையா பக்கத்து வீட்டுல, அவங்கள்ட்ட இருந்து அந்த பேரிச்ச மரம் யார் காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு? அவங்க கையை தூக்குறாங்க. நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு. நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? நீங்க புரியலன்னா கேட்கணும். உஸ்தாத் நீங்க சொல்றது புரியலன்னு சொல்லு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போய் கேட்கறாங்க, நீங்க இந்த மரம் இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அபூ துஜானாவுக்கு விக்கிறீங்களா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க. உடனே அந்த யூதர் சொல்றாரு, என்ன திரும்ப என்ன தருவீங்கன்னு கேட்கிறார். நான் இதுக்கு பதிலா
10 மரத்தை தரேன். 10 அவங்க சொன்னாங்க அது போதாதுன்ட்டாங்க. 100 மரத்தை தரேன் அப்படின்ட்டாங்க. புரியுதா? அதுவும் போதாதுன்ட்டாங்க. உடனே கடைசியா இவங்க நிறைய கொடுத்து வாங்குறாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இந்த யூதர் என்ன சொல்றாரு? மனைவிட்ட சொல்றாரு, இந்த மரம் எங்க இருக்கு? இந்த மரம் எங்க, எந்த இடத்துல இருக்கு? யூதர் வீட்டுக்குள்ளார தானே இருக்கு, யூதருடைய இடத்துல தானே இருக்கு. அவர் சொல்றாரு, அவங்களுக்கு நான் வித்தாலும் காலையில எந்திரிக்கிறதுக்குள்ளார அதுல இருக்கிற பேரிச்சம்பழம் நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு யார் சொல்றாரு? இந்த யூதர் சொல்றாரு. ஆனா சுபுஹ் முடிஞ்சு பாக்குறாங்க, இந்த யூதர் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த மரத்தையே காணோம். அந்த மரம் எங்க போயிருக்கு? அபூ துஜானாவுடைய வீட்டுக்கு நகர்ந்து இருக்கு. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸத். அந்த மரம் அப்படியே எங்க நீங்கிடுச்சு? அபூ துஜானாவுடைய வீட்டுக்கு நீங்கிடுச்சு. புரியுதா? இப்ப ஏன் அவங்க இவ்வளவு கவனமா இருந்தாங்க? ஹராமான ஒரு உணவு, மற்றவர்களுடைய ஒரு உணவு நாம எடுக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இன்னொருவருடைய பொருளை நாம எடுக்கக்கூடாது, அது ஹராம். இன்னொருவர் திருப்தி இல்லாம நாம என்ன செய்யக்கூடாது? அனுமதி கேட்காம யார் பக்கத்து வீடா இருந்தாலும் பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள நம்ம கண்ணியப்படுத்தணும் இல்லையா? அவங்கள்ட்ட நம்ம ரொம்ப அன்பா இருக்கணும். ஆனா அவங்க வீட்டுல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு பொருள் கூட அவங்கள அனுமதி இல்லாம என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அப்ப அபூ துஜானா ரலியல்லாஹு அது பயந்தாங்க, என் பிள்ளை ஹராம் சாப்பிடுவோம், அதனாலதான் நான் என்ன செய்யறேன், தனிக்கு இப்படி சீக்கிரமா போயிடுறேன். புரியுதா? அப்ப தொழுகை. அப்ப அந்த நேரத்திலேயே அபூ துஜானா ரலியல்லாஹு எங்க எதை விடல? தொழுகையை விடல. இப்ப நம்ம தொழுகை என்ன செய்யணும்? கட்டாயமா எல்லா வக்து தொழுகையும் முடிஞ்ச அளவு தொழணும். நீங்க ஸ்கூல் போவீங்க, சில நாள்ல லுஹர் தொழ முடியாது. லுஹர் தொழுவீங்களா நீங்க ஸ்கூல் போனா? மாஷா அல்லாஹ். முஸ்லிம் ஸ்கூலா? அப்ப நாம என்ன செய்யணும்? மீதி இருக்கிற நேரத்துல எல்லாம் கட்டாயமா தொழணும். புரியுதா? அது சின்னவங்களும் பெரியவங்களும் எல்லார்ட்டும் நான் சொல்றேன், தொழுகையை நாம நேரா ஆக்கினோம்னா மீதி இருக்கிறதெல்லாம் யார் தருவான்? அல்லாஹ் தஆலா தருவான். இப்ப புனிதமான ரமதான் வரப்போகுது, புனிதமான ரம்ஜான் வரப்போகுது. நம்ம வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா எத்தனை நாளைக்கு முன்னாடி நாம அதுக்காக தயார் பண்ணுவோம்? உனக்கு சுன்னத் கல்யாணம் முடிஞ்சிருச்சா? சுன்னத் கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு தானே? இல்லையா? தெரியலையா உங்களுக்கு? கத்தனான்னு சொல்லிட்டாங்க இல்ல, அது முடிஞ்சிருக்கான்னு கேக்குறேன். எத்தனை வயசுல முடிஞ்சிருக்கும்? சரி சரி, அது இருக்கும் போது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? கத்தனா நடத்துற ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு இல்லையா? சிறப்பா செய்வாங்க இல்ல வீட்டுல இருக்கவங்க எல்லாம், எவ்வளவு நாளைக்கு முன்னாடியே தயார் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அதுக்காக தயார் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா ரம்ஜான் நமக்கு நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அதுக்காக தயார் செய்வோம். நம்ம ரமதான் நமக்காக நெருங்கிட்டு இருக்கு, ஒரு வாரத்துல ரமதான் வரப்போகுது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப மாதத்திலேயே என்ன செஞ்சாங்க? துஆ செஞ்சாங்க. என்ன துஆ செஞ்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹும்மா சொல்லுங்க, பாரிக் லனா அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரம்ஸான், இல்லையா? ரமதான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபில் பரக்கத்தை செய்வாயாக, ஷஅபானிலும் பரக்கத்தை செய்வாயாக, ரமலானை நீ எங்களுக்கு எத்தி வைப்பாயாக. 3 மாதத்துக்கு முன்னாடியே யார் துஆ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினக்கும் துஆ செய்வாங்க. தினக்கும் யா அல்லாஹ் ரமலானை எத்தி வை, யா அல்லாஹ் ரமலானை எத்தி வை, யா அல்லாஹ் அப்படி துஆ செய்வாங்க. ஏன் தெரியுமா? போன ரமலான்ல இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு இல்ல. ஹஜ்ரத் தைமானா சொல்லியிருந்ததுக்கு போன ரமலான்ல உயிரோட இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அது பெரியவங்க இல்ல, சிறியவர்கள் இல்ல, நடு வயது இருக்கிறவங்க இல்லையா. மௌத்துக்கு நேரம் என்பது கிடையாது, மௌத்துக்கு வயது வரம்பு கிடையாது. எந்த நேரத்திலும் எதை நாம் தழுவ வேண்டிய வரும்? மரணத்தை நாம் தழுவ வேண்டிய வரும். குல்லு நஃப்ஸின்
லாயிகத்துல் மௌத், எல்லா உயிரினங்களும் மரணத்தை நிச்சயமாக ருசிக்கத்தான் செய்யும். அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லா உயிரினங்களும் எதை ருசிக்கும்? மரணத்தை ருசிக்கும். ரமதான் வரப்போகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கேட்பேன் என்னெல்லாம் சஹாபாக்கள் பேர் சொன்னேன்னு. பேரிச்ச மரம் யார் வீட்டுல இருந்தது? எந்த வீட்டுக்கு அது நகர்ந்துருச்சு? அபூ துஜானா. மாஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா ஓதிட்டு இருக்கிறாங்க. ஜுமா நாள்ல குத்துபா ஓதிட்டு இருக்கிறாங்க. குத்துபாவுக்காக நீங்க பள்ளிவாசல் போயிருக்கீங்கல்ல, ஜுமாவுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? கோலையா மிம்பர் இருக்கு இல்லையா? மிம்பர் படி இருக்கு இல்ல, 3 படி இருக்கு இல்லையா பள்ளிவாசல்ல? ஜுமாவுக்கு குத்துபா ஓதும்போது ஹஸ்ரத் பேசி இமாம் ஏறுவாங்க இல்ல, 3 ஸ்டெப்ல ஏறி போவாங்க. பார்த்திருக்கீங்கல்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஸ்டெப்ல ஏறினோன்னு ஆமீன் சொன்னாங்க. 2வது ஸ்டெப்ல ஏறினோன்னு திருப்பியும் ஆமீன் சொல்றாங்க. 3வது ஸ்டெப்ல ஏறினோன்னு திருப்பியும் ஆமீன் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், 3 ஸ்டெப்ல நீங்க என்ன செஞ்சீங்க? தாங்கள் ஆமீன் சொன்னீங்க. ஆமீன் ஆமீன் 3 முறை சொன்னீங்க, என்ன காரணம்னு கேட்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஏறின உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யாரு? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர். லட்சக்கணக்கான மலக்குமார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார். அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் யார்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நம்ம ரூஹ பிடிக்கிற மலக்கு பேர் என்ன? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். யாரு? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் தான் நம்மளுடைய ரூஹ்ல என்ன செய்வாங்க? பிடிக்கிற மலக். மலக்குல் மௌத். என்ன பேரு? மௌத்துடைய மலக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாரு? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஏறினவன்னு சொல்றாங்க, துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றாங்க? நல்லா கவனிக்கணும். 3 ஸ்டெப்ல ஆமீன் சொன்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஏறினவன்னு சொன்னாங்க, ஒரு நபருக்கு என்ன சொன்னாங்க? பெற்றோர்கள் இருந்தார்கள். கவனிக்க சொல்ல வேணாம். ஒரு நபருக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் அத்தா அம்மா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவர்களை சரியான முறையில் கவனிக்கல, மதிக்கல. இந்த பெற்றோர்களை என்ன செய்யல? மதிக்கவில்லை. இல்லையா? நம்ம இந்த பள்ளி மதரசாவுக்கு வரும்போது எந்த வழியா வந்தோம்? இல்ல, ரோட்ல ஏறி வந்தோம், சரிதான். இதுக்குள்ளாக எப்படி வந்தோம்? இந்த கதவு படி ஏறி இந்த கதவு திறந்திருக்கு, அதனால தானே வந்தோம். இந்த கதவு பூட்டி இருக்குன்னா நமக்கு வர முடியுமா? இல்லதானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுவனத்தின் 2 கதவுகள் நம்முடைய தாயும் தந்தையும். நம்முடைய யார்? என்னது? அவங்க யாரு? சுவனத்தின் 2 கதவுகள். சொர்க்கத்தின் 2 கதவுகள். கதவு பூட்டி இருந்தா உள்ளார நுழைய முடியுமா? முடியாது. அப்ப பெற்றோர்கள் 2 கதவுகள். அவங்களுடைய மகிழ்ச்சியில அவங்கள்ட்ட நாம மதிக்காம இருக்க கூடாது. அவங்களுக்கு மனது துன்புடும்படி, அவங்க மனசுக்கு கஷ்டமாகிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இல்லையா? அவங்க 2 கதவுகள். அந்த கதவுக்குள்ளாரதான் நமக்கு எங்க போக முடியும்? சொர்க்கத்திற்கு போக முடியும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? தாய் தந்தை என்ன செய்யணும்? நல்லபடியா பார்க்கணும். அவங்களுடைய கண்கள் என்ன செய்யக்கூடாது? அழ வைக்க கூடாது. நாம் காரணமாக நம்ம நினைத்து அவங்க என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னாங்க. புரியுதவங்களுக்கு? லுக்மானுல் ஹக்கீம்னு ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு வலி, இறைநேசர். லுக்மானுல் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து சுவனத்துல போய் கொஞ்சம் மண்ணை கொண்டு வாங்க. உடனே அவங்க ஓடிட்டாங்க. ஓடி அவங்க வந்து என்ன கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல போய் அம்மாவை கூப்பிடுறாங்க, அம்மா காலை கொஞ்சம் தூக்குறீங்களா? உங்க காலை தூக்குறாங்க. காலு கடியில மண்ணு இருக்கும் இல்லையா, ஒட்டி, அதை அப்படியே வடித்தெடுத்து இந்த மகன் என்ன செய்யறாங்க? அத்தாட்ட போய் காமிக்கிறாங்க. இதுதான் சுவனத்தின் மண். எங்க போய் கொண்டு வரீங்க? நான் வந்து என்னுடைய தாயுடைய காலடியிலிருந்து
கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். லுக்மான் ஹக்கீம் ரலியல்லாஹு பிள்ளை மகன். கவனிக்கிறீங்களா நீங்க? அப்போ அந்த தாயுடைய திருப்தியில தான் நமக்கு எனக்கு இருக்கு, சுவனம் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ செய்றாங்க? ஒருத்தருக்கு அத்தா அம்மா இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு இருக்கிறாங்க. அவங்கள சரியா அவங்க மதிக்கல, சொல் பேச்சு கேட்கறது இல்ல, அவங்க மனது துன்படும்படி கஷ்டப்படுத்துறாங்க. இப்படி இருக்க அந்த நபர் வஃபாத்தாகி விடுகிறார். யாரு? இந்த மகன் வஃபாத்தாகி மரணித்து விடுகிறார். இவர் நரகத்துக்கு செல்வார், அவன் நாசமா போட்டும் அப்படின்னு யார் துவா செஞ்சாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. யார் ஆமீன் சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன துவா செஞ்சாங்க? ஒரு நபருக்கு அத்தா அம்மா இருக்கிறாங்க, அவங்கள சரியா பார்த்துக்கல, மதிக்கல, கஷ்டப்படுத்தினாங்க. அப்படி கஷ்டப்படுத்த அழுக வைத்தாங்க. அந்த ஒரு நபர் என்ன செய்யறாரு? அப்படியே வஃபாத்தாகி விட்டார். அப்படி என்றால் அவர் எங்க போவார்? நரகத்திற்கு போவார். ஜிப்ரீல் இஸ்லாம் என்ன துவா செஞ்சாங்க? அவன் நாசமா போட்டுவோம் அப்படின்னு துவா செஞ்சாங்க. யார் ஆமீன் சொன்னாங்க? மாஷா அல்லாஹ். இரண்டாவது ஸ்டெப்புக்கு ஏறுறாங்க. இரண்டாவது ஸ்டெப்புக்கு ஏறின உடனே ஜிப்ரீல் இஸ்லாம் திருப்பி துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க? ஒரு நபருக்கு ரமலான் மாதம் வந்தது. ஒரு நபருக்கு 30 நாளும் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. ஆனா இவர் சரியாக நோன்பு நோக்கல, அதை கண்ணியப்படுத்தல, தொழுகையை செய்யல, அதனால அதற்குரிய கண்ணியத்தை கொடுக்காம அப்படியே 30 நாளும் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. இப்படி அவர் வஃபாத்தாகி விட்டால் அவருக்கும் நாசம் இருக்கட்டும் அப்படின்னு யார் துவா செஞ்சாங்க? அதுக்கும் யார் ஆமீன் சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் துவா செய்றாங்க? யார் ஆமீன் சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னா அது அப்படியே நடந்துடும். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்றாங்க, அந்த துவா நிச்சயமா என்ன ஆயிடும்? நடந்துடும். புரியுதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்கீங்களா நீங்க? அபூ ஹுரைரா அவங்களுக்கு பூனை, உங்க வீட்டுல பூனை இருக்கா? பூனையை பார்த்திருக்கீங்களா? இருக்கும் இல்ல, வீட்டுல இருக்கும் இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கும், நிறைய இருக்கு. இப்ப பூனை எப்ப பார்த்தாலும் பூனையை கையில பிடிச்சுக்கிட்டே நடப்பாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா? ஜோப்புல போட்டுக்குவாங்க, பெரிய ஜோப் இருக்கு, அதுல ஜோப்புல போட்டுக்குவாங்க. ரொம்ப பாசமா இருப்பாங்க பூனையை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டாங்க, யா அபூ ஹுரைரா, பூனையின் தந்தையே. என்ன அதனுடைய அர்த்தம்? அப்படின்னு துவா செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க, அழைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எதுக்கு வந்துட்டாங்க? ஆனா அவங்க தாயார் இஸ்லாத்துக்கு வரல. ரொம்ப கவலைப்பட்டாங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், என்னுடைய அம்மா என்ன செய்யல? இஸ்லாத்துக்கு வரல. அவங்க போய் அம்மாட்ட இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எடுத்து சொல்றாங்க. நம்முடைய தலைவர், ஈருலக தலைவர், நம்ம மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, அவங்களுடைய நற்குணங்களே சொல்லிட்டே இருக்கலாம் அப்படின்னு தாயார்ட்ட சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த தாயார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தி பேச ஆரம்பித்து விட்டாங்க. ரொம்ப கவலையா போச்சு. யாருக்கு? அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. யாருக்கு? அவங்கள சோதிக்கிறதுக்காக கேட்டேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இருக்கிறது யார்? அம்மா இருக்கிறாங்க. யாரை பத்தி இழிவுபடுத்தி பேசுறாங்க? அழுதுட்டாங்க. அம்மாட்ட திருப்பி ஒண்ணுமே சொல்ல முடியலையே அப்படி சொல்லி அழுதுட்டாங்க. அழுக தாங்க முடியாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், எங்க அம்மா என்ன செய்யல? இஸ்லாத்துக்கு வரல. நான் நிறைய பேசி பார்த்துட்டேன், தாங்களை அவர்கள் இழிவுபடுத்தி பேசுறாங்க, என்னால தாங்க முடியல நபிகள் நாயகமே, எங்க அம்மாவை நேர்வழிப்படுத்துறதுக்காக துவா செய்யணும் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தி துவா செய்றாங்க. அல்லாஹும்ம இஹ்தி அபா ஹுரைரா, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைரா அவருடைய தாயாரை யா அல்லாஹ் நீ நேர்வழிப்படுத்துவாயாக அப்படின்னு யார் துவா செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க. வீட்டுக்கு போனா கதவு திறந்திருக்கு. உள்ளார போன உடனே அவங்க அம்மா வெளியில
கையை கொடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூல், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இந்த துஆ கிடைச்சதுனால கிடைச்ச பாக்கியம். புரியுதவங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கிடைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு? வலது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்க பேர் என்னப்பா? முகமது ஆஷிக். இங்க முகமது ஆஷிக் உட்கார்ந்த மாதிரி வலது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இடது பக்கத்துல வயதான சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வயதானவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீ சின்ன பையன்பா, வயதானவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. புரியுதா? அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்து, கொஞ்சம் கிளாஸ்ல தண்ணி கொண்டு வரப்படுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? என்ன கொண்டு வரப்படுது? தண்ணியை கொஞ்சம் குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் வந்து கேக்குறாங்க, சுன்னத் என்ன? வலது பக்கத்துல இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஏதாவது ஒரு வீட்டுல டீ கொடுக்கறோம், ஏதாவது இனிப்பு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? வலது பக்கத்துல இருந்து கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன மகனான சின்ன பிள்ளையான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் வந்து கேக்குறாங்க, நீங்க வலது பக்கத்துல இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு தான் தரணும், ஆனா இந்த பக்கம் பெரிய வயதானவங்களா இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கட்டுமா? யார் கேக்குறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடது பக்கத்துல வயசானவங்க இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கட்டுமான்னு கேக்குறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நபிகள் நாயகமே, தாங்கள் குடிச்ச மிச்ச தண்ணி நான் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகமே, நபிகள் நாயகம் குடிச்ச தண்ணீரின் மிச்ச தண்ணியை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் வேணும்னு சொல்லி யாரு வாங்கிக்கிட்டாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் வாங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த அப்துல்லாவை நீ குர்ஆன் விளக்குடையார்களுக்கு குர்ஆனின் விளக்கத்தை நீ கற்றுக் கொடுப்பாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. பெரியவர்களை நாம கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் தஆலா நமக்கு மாபெரும் வெற்றியை தருவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ தான் இன்றும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரின், குர்ஆன் விளக்கையாளர்களுக்கெல்லாம் தலைவர் என்று யாரை போற்றப்படுகிறது? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போற்றப்படுகிறது. துஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதுக்காக துஆ செஞ்சாலும் என்ன ஆயிடும்? அது நடந்துடும். எதிரா துஆ செஞ்சாலும் அது நடந்துடும். நீங்க எல்லாம் எந்த கையில சாப்பிடுவீங்க? சாப்பிடும்போது என்ன சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ். குடிக்கும் போது எப்படி தண்ணி குடிப்பீங்க? உட்கார்ந்து. எத்தனை முறையில குடிப்பீங்க? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. ஆமீன். சஹாபாக்கள்ல ஒரு சின்ன குழந்தை சாப்பிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் குள்ளார் சஹாபின்னு கிடையாது, ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது இடது கையில சாப்பிட்டாங்க. இந்த கையில என்ன சொல்லுவீங்க? எந்த கைன்னு சொல்லுவீங்க? இடது கைன்னு தானே சொல்லுவீங்க இல்லையா? இப்ப இடது கையில சாப்பிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கையில சாப்பிடாதீங்க, எந்த கையில சாப்பிடுங்க? வலது கையில சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. உடனே இந்த நபர் என்ன சொல்லிட்டாரு? என்னால முடியாது அப்படின்ட்டாரு. யார்கிட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னால இது முடியாது அப்படின்னு. அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு யார் சொல்லிட்டாங்க? அதன் பிறகு இந்த நபருக்கு வலது கையை தூக்கவே முடியல. புரியுதவங்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது, பெரியவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னன்னு, வலது கையில சாப்பிடுங்க. உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு? எனக்கு இயலாதுன்ட்டார். உடனே அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதன் பிறகு வஃபாத் வரை அந்த நபருக்கு என்ன செய்ய முடியல? வலது கையை தூக்கவே முடியல. சாப்பிடுறதுக்குன்னு இல்ல, எந்த விஷயத்துக்கும் தூக்கவே முடியல. அந்த அளவு சொன்னா விரைவாக பலிக்கின்ற ஒரு வார்த்தை தான் யாருடைய வார்த்தைகள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள். அவங்க துஆ செஞ்சு அவங்க ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. ரமலான் வந்து ஒருத்தருக்கு சரியான முறையில் ரமலானை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் அவர்கள் நாசமாக போகட்டும். யார் துஆ செஞ்சாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சு ஆமீன் என்று யார் சொல்லி இருக்கிறாங்க?
இல்ல அப்ப ரமதான்ல நாம நோன்பு எடுக்கணும். நோன்பு வந்து ஒவ்வொரு நோன்புக்கும் நான் அதற்கு நற்கூலியை தருவேன். யார் சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சில நன்மைகளுக்கு நிறைய சில நன்மைகள் செய்தால் நிறைய பலன்களை தருகிறார் இல்லையா? ஆயத்துல் குர்சி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? ஆயத்துல் குர்சி இருக்கு இல்லையா? ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா லா யுஹீத்தூன பிஷைஇன் இல்லையா? இந்த ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு இரவிலும் படுக்க போகும்போது நாம் என்ன செய்யணும்? ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும். என்ன ஓதணும்? ஒரு நேரமாச்சா? ஒரு நேரம் தூங்க போகும்போது ஆயத்துல் குர்சி. பாங்கு கொடுக்கப்பட்டதா? பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ஆயத்துல் குர்சி ஓதுறது சுன்னத். எப்ப சுன்னத்து? இடையில. இன்னொரு நேரம் சொல்றேன். இன்னொரு நேரம் தொழுகை முடிந்த பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுறது சுன்னத். 3 நேரம் சொல்லிட்டேனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தொழுகை முடிந்து ஆயத்துல் குர்சி ஓதினால் அவருக்கு சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு எது மட்டும்தான் தடை? வஃபாத் மட்டும்தான் தடை. வஃபாத் மட்டும்தான் தடை. வஃபாத் ஆனா டைரக்டா எங்க போயிடுவாங்க? சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனா தினைக்கும் ஓதணும். தொழுகை முடித்து நாம என்ன ஓதணும்? நிறைய திக்ர் இருக்கு. அதனுடன் சேர்த்து ஆயத்துல் குர்சி ஓதணும். அல்லாஹ் நஸீபாக்கி தருவானாக. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் ஆக்கி தருவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி திரும்பி ரமதான் முடிச்சுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபு நேரம் தொழுகை முடிஞ்சு ரொம்ப இருட்டான நாளனி, நல்ல மழை பெய்யுது. நல்ல முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்க. யாரு? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க. பார்க்க போய் பார்த்தா அவங்க எங்கேயுமே காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே பார்க்க முடியல. கடைசியா தூரமா ஒரு இடத்துல பார்க்கறாங்க. சந்திக்க போறாங்க. யா ரசூலல்லாஹ், தாங்களை நாங்க நிறைய இடத்துல பார்த்தோம், கவனிச்சோம், ஆனா இல்ல, இங்க வந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட 3 ஒரு விஷயத்தை சொல்றேன், அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய நற்பாக்கியம், பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும், சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும், இனி நான் சொல்றதை கவனிங்க, ஒவ்வொரு நாளும் காலையில 3 முறை குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா. இந்த சூரா 3 முறை குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா. தெரியுற சூரா தானே? சின்ன சின்ன சூரா, மாஷா அல்லாஹ். குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா 3 முறை. இப்ப எத்தனை முறை ஆச்சு? 3 into 3 9 இல்லையா? 3 ஓதினோமா? குல் ஹுவல்லாஹு அஹத் 3 முறை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3 முறை, குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 முறை. இந்த 3 முறை நாம ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் அதன் மூலமாக தீர்வை தருவார். யார் சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தாய்மார்களே, இதை நாம கவனத்தில் எடுங்க. ஸலவாத்துகளை அதிகப்படுத்துங்க. குர்ஆன் இறங்கிய மாதம். நாம ரமதான் எதற்காக நமக்கு கடமையாக்கப்பட்டது? லஅல்லக்கும் தத்தகுன், இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்கு தான் ரமதான் கடமையா இருக்கு. அதனால ரமதான் வரும்போது நீங்க நிச்சயமா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. ரமதான் மாதத்துல நான் யார்கிட்டயுமே புறம் பேச மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? புறம் பேச மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் எல்லாம் என் மேல கோவிச்சுக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஹைர ஃபீ ஜமாஅத்தின் நிசாய், பெண்கள் ஒன்று சேரும் இடத்தில் எந்த நன்மையும் இல்லை. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார என் மேல கோபப்படாதீங்க. லா ஹைர ஃபீ ஜமாஅத்தின் நிசாய், பெண்கள் ஒன்று சேரும் இடத்தில் எந்த நன்மையும் இல்லை. சஹாபாக்கள்லாம் பார்க்கறாங்க, என்ன சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சத்தை சொன்னாங்க, குல்ல வ குல்ல. அவங்க பேச ஆரம்பித்தால் பேசிக்கொண்டே இருப்பார்கள், புறம் பேச ஆரம்பிப்பார்கள், பொய் பேச ஆரம்பிப்பார்கள்,
அதனால் நான் கூறுகிறேன், அவர்கள் ஒன்று சேரும் இடத்தில், நீங்க மதரசால ஒன்று சேர்றத பத்தி நான் சொல்லல, இல்முடைய மஜ்லிஸ்ல ஒன்று சேர்றத பத்தி சொல்லல. நம்ம ரமதான்ல முக்கியமா கவனமா இருங்க, பேச்ச கொடுக்காதீங்க. ரமதான்ல முடிந்த அளவு பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருப்ப ஸாயிமின், எத்தனை எத்தனை நோம்பாளிகள் அவங்க நிறைய தாகத்தை சகித்துக் கொண்டார்கள், பசியை சகித்துக் கொண்டார்கள். அந்த பசியும் தாகத்தாலும் எந்த பலனும் இல்லை. நிறைய என்ன இருந்தாங்க, பசி தாங்கிட்டாங்க, நிறைய தாகத்தை தாங்கி சகித்துக் கொண்டார்கள். ஆனால் அதற்குரிய பலன் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க புறம் பேசி விட்டார்கள், பொய்களை பேசிவிட்டார்கள். நம்முடைய நாவால் யாருக்கும் ஒரு தொல்லையும் துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க 5 நேர தொழுகை, நஃபில் தொழுகையை மட்டும்தான் தொழுவாங்க. சுன்னத்தை அதிகம் எல்லாம் செய்ய மாட்டாங்க. நஃபில் முஅக்கதான சுன்னத்தை தொழுவார்கள். ரமதான் மாதம் நோன்பு எடுப்பாங்க, சுன்னத்தான நோம்பெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய நாவினால் யாருக்கும் என்ன கிடையாது, மனக்கவலை கிடையாது. யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, மன கஷ்டத்தை படுத்த மாட்டாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்திற்கு போவாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய ஃபில் ஜன்னah, அந்த பெண்மணி சுவனத்திற்கு சென்று விட்டார்கள். சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க ரமலான்லயும் நோன்பு எடுப்பாங்க, மீதி இருக்கிற மாதம் ஒவ்வொரு மாதத்திலையும் சுன்னத் இருக்கு இல்லையா, 13, 14, 15 ஒவ்வொரு மாதத்திலையும் சுன்னத், திங்கட்கிழமை வேலைக்கிழமை சுன்னத், பராஅத் சுன்னத், மியராஜுடைய நாள் சுன்னத், இந்த மாதிரி நிறைய சுன்னத்துகள் இருக்கு. இந்த எல்லா சுன்னத்துகளையும் அவங்க எடுப்பாங்க. ஆனா அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்களை கவலைப்படுத்த அள வைக்காம பேச மாட்டாங்க, எல்லாரையும் மன கஷ்டப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி பெண்மணி சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்க கூட இல்ல, ஹிய ஃபின்னார், அந்த பெண்மணி நரகத்திற்கு சென்று விடுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால் தாய்மார்களே, சகோதரிமார்களே, ரமதான் வரும் பொழுது நோன்புகளை கடைபிடிப்போம். அதற்கும் மேலாக நாம் மற்றவர்களை குறை பேசுவதிலிருந்து நாம் கவனமாக இருப்போம். குர்ஆனை முடிந்த அளவு அதிகமாக நாம் வாழ்க்கையில் கொண்டு வருவோம். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா, எகிப்து நாட்டுல வாழ்ந்தவங்க, அஹ்லு பைத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளியில வந்தவங்க. நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தாயி அவங்களை அடக்கம் செய்த அந்த இடத்துல அன்னை நஃபீசா மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2000 ஹத்துமுகளை, ஒரு ரிப்போர்ட்ல 6000 கூட வருது, அந்த இடத்துல உயிரோடு இருக்கும் பொழுது 6000 முறை குர்ஆன் முழுக்க ஓதி இருக்கிறார். அவங்க எல்லாம் போன சொர்க்கத்துக்கு நம்ம போகணும்னா நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹாவை போல 6000 ஹத்துமுகளை வஃபாத்தாக இருக்கும் நெருங்கிற நேரத்துல நோய்பட்ட பொழுது அந்த இடத்துல குர்ஆனை 6000 முறை முழுமையாக ஓதி முடித்தார்கள். அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போகும்போது நம்மள்ட்ட என்னதான் அமல் இருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சு பாருங்க. நானும் நினைக்கிறேன், நீங்க எல்லாம் கை வச்சு நினைச்சு பாருங்க. அதனால அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்காக நம்முடைய முன்னோர்கள், நாதாக்கள், அன்னைமார்கள் அவங்க எல்லாம் எந்த அளவு இபாதத் எடுத்தாங்களோ குர்ஆனை அதிகமாக ஓதுங்க. அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தருவானாக. ரமலான் முடிவதற்கு முன்னால் ஒரு தாய் பெற்ற குழந்தையை போல அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் என்னுடைய உரையிலிருந்து விடைபெறுகிறேன். இப்னுல் ஜௌசி ரலியல்லாஹு அன்ஹு, யாரு? இப்னுல் ஜௌசி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டாங்க, ஒருத்தங்க வஃபாத்தாயி அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். கபராலியே, நீ உயிரோட திரும்பி வர்றதா இருந்தா என்ன கேட்ப? என்ன சொன்னாங்க? உயிரோட திரும்பி வர்றதா இருந்தா என்ன கேட்பேன்னு கேட்டா அந்த கபர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்களா, ரமதானில் இருந்து ஒரு நாளை குடியாவா. வஃபாத்தானவங்க கபர்ல இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களா, ரமதானில் ஒரு நாளை எனக்கு திரும்பி கொடுவேன் யா அல்லாஹ் அப்படின்னு துஆ செய்வாங்க. அந்த அளவு கண்ணியமான ஒரு மாதம் நம்ம கிட்ட வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதான் வரும் பொழுது ஷாபானுடைய கடைசி நாள்ல சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு பயான் பண்ணாங்க, ஒரு கண்ணியமான மாதம் உங்களுக்கு வர இருக்கிறது. ரமதான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன,
சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகின்றன. ஷைத்தான்மார்களுக்கெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? சங்கிலிடப்படுகிறது, கெட்டிடப்படுகிறது. இந்த புனிதமான மாதம் ஒரு சுன்னத் செய்தால் ஃபர்லுடைய நன்மை, ஒரு ஃபர்லு செய்தால் 70 ஃபர்லுகள் செய்த நன்மை, இவ்வாறு அள்ளி தருகின்ற மாதம். அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த புனிதமான மாதத்தில் நிறைய அமல்களை எங்களுக்கு நீ செய்வதற்கான நசீபை தருவாயாக. 30 நாட்கள் எந்த குறையும் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் நோன்புகளை எடுப்பதற்கு நீ தௌஃபீகை தருவாயாக. குர்ஆன்களை நஃபீஸத்துல் அன்னை நஃபீஸா மிஸ்ரியா ரலியல்லாஹு அவர்கள் 2000 6000 ஹத்முகளை ஓதியிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த அளவு எங்களால் ஓத முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு 3 ஹத்தும் 5 ஹத்துமாவது எங்களால் ஓதுவதற்கான நசீபை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை நீ சுத்தப்படுத்தி தருவாயாக. 30 நாளும் ஆரோக்கியத்துடன் எந்த குறையும் நோய்களும் இல்லாமல் எங்களுக்கு நோன்பெடுப்பதற்கு நீ தௌஃபீகை தருவாயாக. எங்களுக்கு அசதி இல்லாமல் 5 வேளை தொழுகை ஒரு வக்து கூட கலா ஆகாமல் தொழக்கூடிய நசீபை தருவாயாக. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை விட நேசிப்பதற்கு தௌஃபீகை தருவாயாக.